ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரம் இருந்தது. அம்மரத்தின் வழியாக ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்தது. அந்த சிட்டுக்குருவி முதல் மரத்திடம், எனக்கு கூடு கட்ட இடம் தருவாயே என்று கேட்டது. அதற்கு முதல் மரம் முடியாது என்று கூறியது. 2வது மரம் அனுமதித்தது. சிட்டுக்குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அன்று ஒரு நாள் பெருமழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததால் முதல் மரம் அடித்துச் செல்லப்பட்டது. இதை கண்ட சிட்டுக்குருவி சிரித்தது. அன்று எனக்கு வீடு கட்ட இடம் தரவில்லை, அதனால் இன்று நீ மலையில் அடித்துச் செல்லப்படுகிறாய் என்று கூறியது. அதற்கு மரம், நான் மிகவும் வலுவடைந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். பெருமழை பெய்தால் அடித்துச் செல்லப்படுவேன் என்றும் தெரியும். அதனால்தான் அன்று நீ கூடு கட்ட இடம் கேட்டபோது நான் உனக்கு அனுமதி தரவில்லை. நீயும் உன் குஞ்சுகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே முடியாது என்று கூறினேன். என்னை மன்னித்துவிடு என்றும் கூறியது. இந்த மரத்தின் மூலம் தெரிய வரும் கருத்து என்னவென்றால், நம்மை ஒருவர் நிராகரித்தால் அவரை நாம் தவறாக நினைக்க வேண்டாம்.